அசுத்தத்தின் வேலை நம்மை சுற்றிலும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவும் சரியா இல்லாத பொழுது நீங்கள் கடினப்பட்டு உழைத்தும் உங்கள் முயற்சி எல்லாம் படுகொழியில் வீழ்வதைப் போல. என்னாச்சு? எல்லாமே சரியா இருக்கா? இல்ல, இப்போதான் என்னோட வேலை போயிடுச்சு. உங்கள் நேசத்துக்குரிய வாழ்க்கை துணை திடீரென்று உங்களை மோசம் போக்கும்பொழுது, உங்களை காயப்படுத்தும் போது, உழத்தள்ளும் பொழுது. இன்று இரவு நம்முடைய தலைப்புச் செய்தி மேரி கியூட்ஸ். அவர் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் கொண்டதனுடைய கொலை வழக்கு சிபிஐயின் விசாரணையில் சென்று கொண்டிருக்கிறது. இழப்புகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் பொழுது, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் முற்றிலும் இழந்து போகும்பொழுது, சில விதமான சூழ்நிலை ஆவிக்குரிய தாக்கத்தால் ஏற்படுகிறது. தேவகுமாரன் மாத்திரமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை விடுதலையாக்க முடியும். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். வெள்ளிக்கிழமையானது இந்த எல்லா சங்கிலிகளையும் அழுத்தத்தினாலும் மன அழுத்தத்தினால் ஏற்படுகிற அனைத்தையும் முறித்தெறியக்கூடிய நாளாக இருக்கிறது. யூனிவர்சல் ஆலயத்திலே இப்பொழுது முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா அசுத்தத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். வெள்ளிக்கிழமை காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக இரவு 7 மணி எங்களோடு இணையுங்கள். 282 அண்ணா சாலை, சென்னை. இவைகள் தான் ஆவிக்குரிய பாதிப்பினுடைய அடையாளங்கள். இந்த நேரம் நீங்கள் யார் பார்த்தீர்களோ, கண்டிப்பா இது சாதாரணமானதல்ல நண்பர்களே. இந்த பாரத்தை, இந்த அடையாளங்களை அனுபவிக்கிறவர்களுக்குத்தான் அந்த கஷ்டம் புரியும். செய்யுமா இல்லையா? நீங்க எந்த வயதை சேர்ந்தவரா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள் நீங்கள் இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சி வாயிலாய் உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் ஸ்கிரீனிலே பார்ப்பதை போல தீராத பிரச்சனைகளுக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரம். எப்படி 12 வருஷ உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட பெண் தன் உள்ளத்தில் தீர்மானித்தார், நான் போய் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமா. இந்த மக்களும் அப்படிதான் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். இப்படியாக தான் அணுகினார்கள் தேவனுடைய உதவியை. வல்லமை புறப்பட்டது, வல்லமை வெளிப்பட்டது, விடுதலை அவர்களுடையதாய் மாறியது. இந்த அடையாளங்களில் 1 2 அல்லது பல அடையாளங்கள் உங்களுக்கு இருந்தால், இப்போதே நீங்கள் திரையிலே பார்க்கிற தொலைபேசி எண்ணுக்கு உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, ஏன் உங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். உங்கள் ஜப விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்ப விரும்பினால் உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் உடனே நீங்கள் செய்யலாம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி இறுதியிலே நாம் உங்கள் ஒவ்வொருத்தருக்காக தேவனை நோக்கி கூக்குரல் செய்ய போகிறோம். நீங்கள் எங்களோட விசுவாசத்தை இணைப்பீர்கள். இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். என் பேர் லூஹான். என்னுடைய மனத்தாழ்வுனால நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். முன்பாக எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடையாது. நான் எப்பொழுதும் என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை யோசிப்பேன், தவறா யோசிப்பேன், என்னை குறித்து ரொம்ப கேவலமாக நினைப்பேன், எதிர்மறையாக நினைப்பேன். ஏன்னா நான் அதுக்கு தகுதியற்றவளா உணர்ந்தேன். என்னுடைய பெற்றோருடைய உறவானது எப்பொழுதும் வாக்குவாதமாக இருக்கும். நானும் வாக்குவாதம் செய்வேன் என்னோட பெற்றோரோட. அதிகமாக எங்கள் அம்மாவோட தான் நான் சண்டை போடுவேன். நான் என்னையே வெறுப்பேன். என் கையை கூட அறுத்துப்பேன். அந்த அளவு நான் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கையை அறுத்துக்கும் பொழுது அது மறுத்து போன ஒரு தன்மையை கொடுக்கும். அந்த தன்மை எனக்கு சரியாக உணர்வை கொடுக்கும். அது கொஞ்சம் தருணத்துக்கு என்னை சரியாக உணர வைக்கும். ஆனால் திரும்பவும் அதே வலி, அதே பிரச்சனை எனக்குள்ளாக வரும். அந்த காரணத்தினால என் வாழ்க்கையில் நான் சரியாக உணரவே இல்லை. எல்லா தருணத்திலும் நான் தான் தவறு செய்கிறேன், நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவள், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு தடவை நானும் என்னுடைய அம்மாவும் சண்டை போட்டுக்கும் போது நான் கோவத்தில் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் அதை குறித்து யோசிக்க கூட இல்லை. நான் புலம்பிக்கிட்டே ரூம் பக்கம் போனேன். ரூம் கிட்ட ஒரு பெல்ட்டானது இருந்து எடுத்து நான் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் நினைப்பேன், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு பிரயோஜனமாக இருக்கேன், என் மேலே என்ன தப்பு இருக்குது. நான் பிறக்காமல் இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டமே இருந்திருக்காது, அவங்களாவது சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதனால நான் மேலும் சில பெல்ட்டுகளை எடுத்தேன், அதை ஒன்றிணைச்சேன். அதை இழுத்து கட்டுறதுக்கு பலமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். அது பலமாக இருந்தது. அதனால் நான் தூக்கு போடுறதுக்கு மேலே கட்டினேன். அதை பெட் மேலே ஏறி நின்று அதை நான் என் கழுத்தில் முடிச்சு போட்டுட்டு குதிக்க போகிற தருணத்தில் எங்கள் அம்மா என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க.
நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டாங்க. என் கையில் நிறைய காயங்கள் இருக்கிறதும் பிரச்சனையை கடந்து போகிறதும் பார்த்ததுனால எங்கள் அம்மா என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு நான் விஒய்ஜிக்கு போயிருந்தேன். விஒய்ஜியில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லோருமே என்னை அன்பாக வரவேற்றாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறியும் கிடையாது. அவங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது போல தான் நானும் இருக்கணும்னு விரும்பினேன். அதன் பிற்பாடு போதகர் ஒரு நாள் போதிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்காகவே சொன்னப்பட்டது போல இருந்தது. அது என்னன்னா, இந்த உலகமானது வேணுமா இல்லை தேவனானது வேணுமான்னு கேட்டார். நான் அப்போ எனக்குள்ளாக சோதிச்சு பார்த்தேன். இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு? இந்த உலகம் நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. ஆனால் அது எப்பொழுதும் நிலைச்சு நிற்க போகிறது கிடையாது. ஆனால் தேவனும் எனக்குள்ள சமாதானத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். நான் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவனால் கொடுக்க முடியும். அதனால் நான் தேவனை தேர்ந்தெடுத்தேன். தேவனை மட்டும் தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு ஒரு 2 வாரம் கழித்து நான் தொடர் சங்கிலி ஜபத்தை எனக்காக செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய வழிகள், என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்றதுக்காக. இந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டது. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றங்கள், சந்தோஷத்தங்கள், வித்தியாசங்கள் ஏற்படுச்சு. நான் இனிமேல் தற்கொலை எண்ணத்துக்குள்ளாக இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை பார்த்தேன். தேவன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. இது என்னால் செய்ய முடியும், என்னால் இதை சிறந்ததாக செய்ய முடியும்னு எனக்கு பலவிதமான ஊக்கத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் ஒரு நபராக இருக்கேன். நம்ம தப்பு செஞ்சுருக்கோம். அந்த தப்பை எல்லாமே ஒரு வாய்ப்பாக இருக்குது நாம் சிறந்ததாக செய்யறதுக்கு. இன்றைக்கி யாராவது சோகமாக இருந்தால் நான் அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். அவங்களுக்குள்ளாக ஏதாவது தவறானது இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கேன். இப்போ நான் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும்படி தம்ஸ்அப் எல்லாம் கொடுக்குறேன். இதன் மூலமாக நான் அவங்கக்கிட்ட உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். நல்லது நண்பர்களே, நீங்கள் பார்த்ததை போல, சற்று முன்பு நீங்கள் பார்த்ததை போல இந்த வல்லமைதான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வெளிப்படும். இவருடையது ஒன்று. இன்னும் அநேக மக்கள் பல பாதிப்பில் இருக்கிறார். இந்த சமயம் நீங்கள் யார் இப்படிப்பட்ட பாதிப்புக்கு உட்படுகிறீர்களோ, நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். எங்களோடு இணைய நீங்கள் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த தருணம் அதே போல ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஜபத்தை நீங்கள் இறுதியிலே பெறுவீர்கள். தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் குடும்பத்துக்காய், உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் நான் விசேஷமான ஒரு ஜபத்தை இந்த நேரம் செய்ய போகிறேன். ஒரு மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சிக்குரிய இந்த வருஷத்தினுடைய இந்த மாதத்துடைய முக்கியமாய் மிக பெரும் சிறப்பு நிகழ்ச்சி குறித்த ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். இதனை தொடர்ந்து நான் நிகழ்ச்சியை முன்னோக்கி செல்வோம். இந்த அறிமுகத்தை யார் பெற்றுக் கொண்டீர்களோ, நான் இதில் கலந்து கொள்ளலாமா என்ற கேள்வியே தயக்கமே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கஷ்டப்படுகிற ஒருவராக இருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினர். எனவேதான் இங்கே தலைமை சபை மவுண்ட் ரோடிலும் சரி, சென்னையில உள்ள நம்முடைய மற்ற கிளை சபைகளிலும் சரி நாம் தயாரா இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்யும்படியா. வணக்கம், என் பேர் சரவணன். நீங்க இங்க பார்க்கலாம், இந்த ஸ்கிரீன்ல கவலைப்படுவதை நிறுத்துங்க. ஏறத்தாழ மிக சரியாக ஒரு 8 வருடத்துக்கு முன்பாக இதே வார்த்தை, இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றியது. ஏனென்றால் இந்த 2015ஆம் ஆண்டும் நான் மிக மிக கடுமையான ஒரு மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். எப்பொழுதுமே எனக்குள்ளாக ஒரு கற்பனை எண்ணங்கள், எப்பொழுதுமே எனக்குள்ளாக என்னை யாரோ துரத்துவது போன்று, எனக்குள்ளாக என்னை யாரோ திரட்டுவது போன்று. இதை நான் வெளியே சொன்னால் சில பேர் என்னை ஏகமாக பார்த்தார். நான் சில நேரம் சிலரிடம் ஆலோசனை பெற்று சில இடத்தில் சென்றேன், பணத்தை செலவு செய்தேன். ஆனால் எதுவுமே என்னை மாற்றவில்லை. ஒரு நாள் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ஒரு துண்டு பிரசுரம் என் கையில் கொடுக்கப்பட்டது. அதில் 3 பேருடைய சாட்சிகள்,
அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள், பிரச்சனைகளை நான் படித்தேன். அதில் ஒன்று மிக சரியாக என்னுடைய வாழ்க்கையோடு பொருந்தி போனது. அந்த நபருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை குறிப்பிட்டது போலவே இருந்தது. எனவே நான் முடிவு செய்தேன், ஏன் நாம் இங்கு செல்லக்கூடாது என்று. ஆனால் ஒரு புறம் என்னுடைய உள்மன சொல்லுது, இது உனக்கு சாத்தியமே இல்லை, இது யாருக்கோ ஒருத்தருக்கு, உனக்கானது இல்லை என்று. ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் கண்டிப்பாக போவேன். நான் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடந்ததோ அது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று வந்தேன். கண்டிப்பாக இந்த வார்த்தை நான் வாழ்நாளில் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அந்த விண்ணப்பத்தில் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்று போட்டு தன்னுடைய 2 கரங்களை ஒரு கையினால் கட்டப்பட்டது போல ஒரு புகைப்படம். ஆனால் அந்த புகைப்படத்தில் இருந்தது கைகள் கட்டப்பட்டது போல. ஆனால் உண்மையில் என்னுடைய இருதயம் கட்டப்பட்டிருந்தது. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, தற்கொலை எண்ணங்கள். ஆனால் மிக சரியாக அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன். என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை ஆகின்றது. இன்று நான் ஒரு ஊழியக்காரராக உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் எதனால் கவலைப்படுகிறீர்களோ, நீங்கள் வந்தீர்களானால் என் வாழ்க்கை கிடைத்த அந்த சந்தோஷம், அந்த விலை கொடுத்து வாங்க முடியாத நிம்மதி, யாராலும் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை தருவார். இதற்கு நாங்கள் 100% உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கண்டிப்பாய் இதுதான் நம்முடைய ஆவி. இந்தியா முழுவதிலும் உள்ள நம்முடைய ஆலயங்களிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் இதான் நடைபெற போகிறது. உங்கள் கவலைகளை நிறுத்தும்படியாய் இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் நம்முடைய மும்பையில உள்ள ஆலயத்தை நோக்கி பிரயாணிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு கூட பிரயாணிக்கும்படி நான் உங்களை விரும்புகிறேன். கர்த்தர் தாமே விசேஷமாய் இந்த நாளிலே உங்களை விடுவிக்கும்படி உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட. வணக்கம், என்னுடைய பேர் சதீஷ்குமார். எனக்கு வயசு 25 ஆகுது. ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை சுத்தமாக சரியாக இல்லை. ஏன்னா எனக்கு அநேக பயம் இருந்தது. என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னாக போக சொல்லிட்டு ஒரே பதட்டமாக இருந்தது. ஏன்னா என்னால் என்னோட படிப்பு மேலே என்னால் சரியாக கவனம் செலுத்த முடியல. நான் எப்போ வீட்டில் போய் உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட புக்கை ஓப்பன் பண்ணாலும் வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வந்தது. அதுக்காக நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம். ஆனால் அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. டாக்டர் சொன்னாங்க அவருடைய பிளட்ல அந்த இன்ஃபெக்ஷன் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் இன்னும் அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணோம். மருந்து, மாத்திரை, ஊசிகள் எல்லாமே அவருக்கு கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அவருக்கு ஏற்படவே இல்லை. அந்த டைம் தான் எங்கள் அம்மா ஒரு முறை என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன், நான் வரல அப்படின்னு சொல்லேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நீ 1 டைம் பாரு, உனக்கு பிடிச்சா வா, இல்லைன்னா நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட அவங்க சரி கூப்பிட்டாங்க சொல்லிட்டு அந்த டைம் நான் போனேன். ஆலயத்துக்கு போன உடனே என் பிரச்சனை மாறல. ஆனால் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். அந்த கவுன்சிலிங் கூட நான் என்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லலை. ஏன்னா எனக்கு மற்றவங்ககிட்ட என்னோட பிரச்சனை சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறமேட்டு அந்த டைமில் நான் பாஸ்டர் மூலியமாக தேவன் எனக்கான ஒரு வழிநடத்தி கொடுத்தாரு. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஓகே சொல்லிட்டு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் பாஸ்டர் மூலியமாக தேவன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லி தராங்க. அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் மாறிச்சு. என்னுடைய காலேஜ் நான் ஃபுல்லாக முடித்தேன். எந்த ஒரு அரியரும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் நான் கிளியர் பண்ணேன். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நான் சீனியர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு மாறாத அந்த பிரச்சனை இப்போ ஆலயத்துக்கு வெறும் ப்ரேயர் ஆயில் யூஸ் பண்ணி இப்போ அவருக்கு அந்த அலர்ஜி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இப்போ என்னுடைய அம்மா, என் அப்பா, என்னுடைய ஃபுல் ஃபேமிலி நாங்கள் ஆலயத்தில் இருக்கோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். பிற்பாடு நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, நான் பரிசுத்த ஆவியை பெறணும். ஏன்னா பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஆவி. நம்ம என்னதான் ஆசீர்வாதம் பெற்றாலும் நம்ம பரிசுத்த ஆவி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு முழுமையான ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் தான் ஆலயத்தில் தானியேல் உபவாசம் வந்தது. தானியேல் உபவாசம் அந்த நேரத்தில் நான் தீர்மானித்தேன், அந்த ஃபாஸ்ட் ஆஃப் தானியேல் எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். ஏன்னா தேவன் எனக்கு வெளியே இருந்து என் வாழ்க்கையை மாற்ற முடியணும். தேவன் எனக்குள்ளே இருந்தால் என் வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லிட்டு நான் விசுவாசித்தேன். அது தொடர்ந்து முன்னோக்கி போனேன். அதிகமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் படித்தேன். அப்புறம் நான் ஆலயத்துக்கு இன்னும் அதிகமாக நான்
தொடர்ந்து வந்தேன். வீட்டில் வந்து நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். என்ன விஷயம் வந்து தேவனுக்கு பிடிக்குமோ அந்த விஷயம் வந்து அந்த விஷயத்தை நான் வந்து தொடர்ந்து பண்ணேன். ஒரு நாள் வந்து காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ எனக்கு தேவனுடைய ஆவி கிடைச்சாரு. அந்த டைம் வந்து முன்னாடி இல்லாத ஒரு புதிய சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு வந்து நான் என்னுடைய வழக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு. நான் வந்து என்ன பிரச்சனை வந்தோ அது வந்து இப்போ நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக இருக்கேன். ஏன்னா வந்து பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் வந்து சில பேர் அந்த அந்த பிரச்சனை வந்து விழுவாங்க, சில பேர் வந்து அந்த பிரச்சனை வந்து ஜெயிச்சு வருவாங்க. நான் இப்போ என்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தோ அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் ஜெயிக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ வந்து நானும் என்னுடைய ஃபேமிலி இப்போ வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கோம். எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ என்னுடைய அப்பா வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கார். அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இப்போ வந்து அவரும் ஆலயத்துக்கு வராங்க. என்னுடைய ஃபுல் ஃபேமிலி இப்போ வந்து சர்ச்சுக்கு வராங்க. நானும் இப்போ வந்து நாங்கள் இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் ஒரு முழுசாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு வந்து எந்த ஒரு எங்களுடைய எல்லா தேவையும் வந்து தேவன் பார்த்துக்கொள்றாரு. குட் ஈவினிங் பாஸ்டர் சாம். நாம் இந்த நேரம் இங்கே சென்னையிலே 25ஆம் தேதிக்காய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நம்முடைய நேரத்துக்காய் ஜபத்திற்காய் நம்மளை தயார்படுத்திக் கொள்கிறோம். விசேஷமாய் யாரெல்லாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாரோ அந்த மக்களுக்காய். குட் ஈவினிங் பாஸ்டர் சார். We are preparing ourselves here in Chennai for this coming Sunday, this big event of the month, a great event of this month. Stop suffering. We are preparing ourselves. Those who are going to approach us here to receive the help from Almighty, I'm sure they will be finding solution. They will be come out of the situations they are in, and the suffering will stop. How about our church over there in Mumbai, Pastor Sam? Vanakkam, Pastor. And yes, Pastor, as you have spoken, I have people here with me who came in the church with their life broken, full of suffering and without any hope of changing. But today they are with me, gonna give their own testimony that once they were with the suffering, but today they have a different life completely. And we will know in a few, they will tell by themselves what God has done in their lives. And definitely, if God wouldn't have done, they wouldn't be here. And those who are watching us right now from your TV or by any other mean, by YouTube or by your application on your mobile phone, we are here to prove you that yes, your suffering can be put to an end. You can stop suffering. So let's get to know their story, what happened in their life, what God has done in their lives, so that who you are watching, you can receive the same when you will visit one of our churches there, wherever you right now. मेरा नाम सावित्री आरसुले है। मैं चर्च में आने से पहले मेरी ज़िंदगी में काफ़ी कुछ था, मतलब जैसे बीमारियां थी, मेरे पति बीमार रहते थे, मेरे बच्चे बीमार रहते थे, बहुत कुछ कलेश था, झगड़ा था। मैं मेरी ज़िंदगी में बहुत परेशान हो गई थी। ऐसे लगता था कि मैं अपने जीवन में कुछ कर लूँ। तो एक बार ऐसा मेरे जीवन में आया जब परमेश्वर के लोग मेरे घर तक आ गए, प्रभु के बच्चे मेरे घर तक आए। उन्होंने मुझे कहा कि आप क्यों परेशान रहते, आपकी क्या है समस्या, आप मुझे बताइए। तो मैंने उनको बताया, लेकिन अंदर से मेरे अंदर गुस्सा भी आता था कि इतने साल मुझे किसी ने कुछ सपोर्ट नहीं किया, अब ये लोग आके क्या करने वाले हैं, बस खाली चर्च में आओ ऐसे मैं पीठ पीछे बोलती थी। और फिर एक बार मैं गई, मैं बोले जाके मैं देखूँ। तो फिर मैं लगातार शुक्रवार, बुधवार, संडे ऐसे जाती रही। तो मेरे अंदर जिसके लिए जो गुस्सा था, जो भी अंदर गंदगी थी, मेरे अंदर से निकल गई। लेकिन उसके बाद मैं मजबूत नहीं थी, मैं कमज़ोर थी अंदर से। लेकिन मैं परमेश्वर को इतने 2 साल, 5 साल, 6 साल हो गया मेरे को, जैसे जैसे मैं आने लगी तो मैं अंदर से विश्वास में मजबूत बनने लगी। और मैं जान गई कि एक सच्ची खुशी क्या होती है, परमेश्वर के चरणों में होती है। उनका वचन सुनने से मुझे अंदर से एक मजबूती आ गई। तो मैं अभी लगातार आती हूँ और मुझे आने से बहुत खुशी होती है और मैं अंदर से एकदम खुश हूँ। और आज आपके दुख सब कुछ निकल गए और मुझे एक नया जीवन परमेश्वर ने दिया। मैं परमेश्वर का धन्यवाद करती हूँ। बरे धनाबाई कांबळे, मी माझा नवरा बिमार होता। मी प्रार्थना केली देवाला की देवा माझा नवरा चांगला होऊ दे, मी चेरसमध्ये येऊन मी बाप्तिस्मा घेईन आणि तुमच्या वचनाप्रमाणे वागन।
आणि तशी वचनाने चालन म्हणून. आता माझा नवरा चांगला झालाय, म्हणजे बसता येत नव्हता, आता बसतंय, चालतंय, फिरतंय. त्याचा प्रॉब्लेम जरा सॉल्व्ह झालाय, आता थोडा कमी झालाय. मला आता बरा आनंद वाटतोय. मी रोज शुक्रवारी येते, बुधवारी येते, रविवारी येते. मला जेव्हा यायला मन होईल तेव्हा मी पळते देवाकडे. येशूला धन्यवाद आहे माझा. Amen. आमीन. मेरा नाम रेखा भदौरिया है। मैं पहले चर्च में नहीं आती थी तो मेरी लाइफ बहुत बेकार थी। मैं बहुत बीमार रहती थी, बहुत तकलीफ में थी। जब से मैंने चर्च में आना शुरू किया, जब से मेरी लाइफ बहुत बहुत बदल गई और मेरे जीवन में जितनी भी दुख तकलीफ परेशानी थी सब दूर हो गई। अब मैं ठीक हूँ, बहुत अच्छी हूँ, अपने बच्चों के साथ में बहुत खुश हूँ मैं। और आज आप दुखी होना आपने बंद कर दिया है। And you see, maybe you didn't understand a word, but what they spoke, they all came with suffering, but today their all suffering is gone, is their past. What their past is, maybe it is your present, but what their present is, it can be your future. All what you need, decide to visit one of our churches near you. And for more information, you can use our helpline number. But those who you are watching us, you have family members here in Mumbai. We are in Mumbai here. And if you want to help them, you want to help them so that they don't suffer. We are in Vikhroli. In Vikhroli, in Kailash Industrial Park. We are here in Wing A 207 in Universal. We will be waiting for you. Pastor, thank you very much, and it is over to you now. May God bless you, each one of you. We're happy to hear about our people over there, Pastor Sam. They are in faith with us for sure. And those who are going to come over there, they will surely see the power of God being manifested in their life, and their suffering will be stopped for sure. நண்பர்களே, யாரெல்லாம் நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கிறீங்க, உங்களுடைய உறவினர்கள் அங்கே மும்பையில் இருந்தாலும் இல்லை, உங்களை சந்திக்க வந்திருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் மீண்டும் அங்கே திரும்பி செல்லும் போது எங்களோட இணைய நீங்கள் விரும்பினால் நீங்கள் விலாசத்தை பார்த்தீர்கள், கேட்டீர்கள். போதகர் வாயிலாய் உதவியினுடைய கரம் உங்களுக்காய் கண்டிப்பாய் தேவன் நீட்டியிருக்கிறார். மும்பையிலே உள்ள நம்முடைய ஆலயத்துக்கு நீங்கள் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி உங்கள் கஷ்டங்கள், கவலைகள் கண்டிப்பாய் நிறுத்தப்படும்படி நண்பர்களே, இந்த நேரம் நாம் இந்த விசுவாசனுடைய ஆவியிலே தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொடுக்கிறோம். கண்டிப்பாய் நான் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களுக்கான ஒரு ஜெபத்தை நான் செய்ய போகிறேன். இப்போது நீங்கள் தொலைபேசி எண்களை குறிப்பிடுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய விண்ணப்பத்தை வாட்ஸ்அப்ல நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. ஜெபத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெறும் ஒரு கடமையினுடைய நிகழ்ச்சியோ பொழுதுபோக்கின் நிகழ்ச்சியோ அல்ல. இவர்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். என் தேவனே, எந்த பாஷையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழியை பேசுபவராக இருந்தாலும், எந்த மாநிலத்தை, எந்த நகரத்தை, எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், கிராமமோ நகரமோ, எந்த மூளை முடுக்கிலிருந்து யாரெல்லாம் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்க நிகழ்ச்சியை தொலைக்காட்சி வாயிலாய், யூடியூப் வாயிலாய், பேஸ்புக் வாயிலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனே, ஒருவேளை இவருக்கு இருக்கிற இடம் சௌகரியமானது இல்லை, சூழ்நிலை சௌகரியமானது இல்லை, நிலைமை சௌகரியமானது இல்லை, ஆனால் வல்லமை இந்த இரவு இவருக்கு வெளிப்படுத்தப்பட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்குள்ளாக வையும் தேவன். இதுவரையிலும் இருந்த அந்த துக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள் விலகுவதாம். தம்பதியராய் குடும்பமாய் யார் இந்த ஜபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, நான் அவர்கள் திருமணத்தை கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் குடும்ப உறவை கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் தாமே பாதுகாத்து ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிரப்புவாராய். இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய பெயரால் நான் ஜெபிக்கிறேன் தேவன். யாரெல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே விண்ணப்பத்தை அனுப்பினார்களோ, தொலைபேசி வழியாய் ஜபத்தை பெற்றுக்கொண்டார்களோ அல்லது ஜெபிக்கும்படி கேட்டிருந்தார்களோ, அவர்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த ஜபத்திலே நான் இணைக்கிறேன். விண்ணப்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். விசுவாசத்தினால் நீர் பதில் கொடுக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் தேவன். சித்தத்தின்படி தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால்.
தேவனே உங்கள் ஒவ்வொருவரையும் நண்பர்களை கண்டிப்பாய் தொற்றுகிறார். நீங்கள் தண்ணீரை குடிக்கலாம். கர்த்தருடைய வல்லமை உங்களோடு இருக்கின்ற விசுவாசிக்கிறேன். முன்னோக்கி செல்லுங்கள். நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. வணக்கம் மக்களே. மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்துடைய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். மிக சரியா இந்த நேரம் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 9:30 மணி, ஞாயிறு காலை 9:30 மணி நாம் ஒன்றிணைய போகிற மாபெரும் இந்த வருடத்தினுடைய மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருடத்துடைய மிகப்பெரிய சிறப்பு நிகழ்ச்சி இதுதான். இந்த நிகழ்ச்சியுடைய விசுவாசத்தை குறிக்கதான் நான் உங்களுக்கு முன்னறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போதைய எண்ணங்கள், மேலும் உறவுகளிலே பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாபங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த தரத்தில் செல்கிறீர்களோ நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்காக உதவின் கரத்தை நீட்டும்படியாய் மறந்து விடாதீர்கள். இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு விசேஷமாய் வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 25ஆம் தேதி 9:30 மணி இந்த கவலைகள் நிறுத்தப்படக்கூடிய ஆண்டின் பெரிய நிகழ்ச்சியிலே தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. கண்களிலே கண்ணீரோடு வேதனையோடு வருகின்றேன். கண்களிலே கண்ணீரோடு வேதனையோடு வருகின்றேன். என்னை காப்பாற்றும் இயேசுவே, ஒரு பதில் தாரும் தெய்வமே, என்னை காப்பாற்றும் இயேசுவே, ஒரு பதில் தாரும் தெய்வமே. கண்களிலே கண்ணீரோடு வேதனையோடு வருகின்றேன். கண்ணீரோடு வேதனையோடு வருகின்றேன். என்னை காப்பாற்றும் இயேசுவே, ஒரு பதில் தாரும் தெய்வமே, என்னை காப்பாற்றும் இயேசுவே, ஒரு பதில் தாரும் தெய்வமே.